பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நாட்களுக்கு பின்பு இந்த நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 123 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 123:2. இதோ, வேலைக்காரரின் கண்கள் எஜமான்கள் கையை நோக்கியிருக்குமாற் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கியிருக்குமாற் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி பார்க்கிறது, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டை நோக்கி பார்க்கிறது. அதே போல நம்முடைய கண்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் மிகவும் அவர் தெளிவாய் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இரக்கம் செய்கிற தேவன். நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கத்தை தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் இரக்கத்தின் சம்பன்னர் என்று சொல்லி சம்பூரணராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருடைய கைகளை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுவார், நம்முடைய கண்ணீர்களை மாற்றுவார், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார், நம்முடைய வியாதிகளை மாற்றுவார். நமக்கு அவர் துணையாயிருப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமில்லை பிரியமானவர்களே. ஆகவே இன்று முதல் நாம் கர்த்தருக்கு நம் இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் என் வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை காப்பது நம்முடைய கடமை. காரணம், இயேசு நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். ஆகவே அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் சீக்கிரமாக அந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல வலது பக்கத்தில் ஒரு கூட்டம், இடது பக்கத்தில் ஒரு கூட்டத்தை வைத்து அவர் நியாயந்திருப்பார். யார் யார் கஷ்டப்பட்டவங்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்டவங்களுக்கும் உதவி செய்தார்களோ அவர்களை வலது பக்கத்தில் நிறுத்துவார். துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களை இடது பக்கத்தில் நிறுத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எந்த பக்கத்திலே நிற்க பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏழ்மையானவர்களுக்கு நாம் உணவு கொடுப்போம். சிலர் சொல்வார்கள், மதிய வேளையில் எனக்கு சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லை என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லாரும் கைவிட்டு விட்டு போனார்கள் என்று சொல்லி. ஆனால் நாம் ஆண்டவர் அவர்களுக்கு நாம் செய்கிற உதவி அது கர்த்தருக்கே செய்கிற உதவியாய் காணப்படுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தை அது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, நாம் அப்படி செய்யும் பொழுது அதன் மூலமாய் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆகவே ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.